ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சென்னையில் இருக்க விஆர் சென்னை மாலுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு இந்த மால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாலில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலந்த ஒரு மாடர்ன் இருக்கும். ட்ரெடிஷ்னலும் இருக்கும், மாடர்னும் இருக்கும். அந்த கதவுலாம் பார்த்தா ட்ரெடிஷ்னலாக இருக்கும், உள்ள மாடர்னாக இருக்கும். வெளியே வந்து அழகாக அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாலு. நான் இது வரைக்கும் சென்னைக்கு வந்து மற்ற மாலுக்குலாம் பெருசாக போனது கிடையாது. இந்த மாலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டைம்ஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி புதுசாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஏன்னா இந்த வாட்டியுமே இங்கே நிறைய ஒரு புதுசு புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் போய் நானும் என் ஹஸ்பண்டும் 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன ஒரு வருத்தம்னா 2 பேரும் சேர்ந்து எடுக்கவே இல்லை. யாருன்னா எடுக்க சொல்ல நினச்சா, ஆனால் எல்லாரும் பிஸியாகவே போயிட்டு இருந்தாங்களா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த செவுத்துலாம் ஏதோ அழகழகா பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எனக்கு அதெல்லாம் புரியாது. இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த வெளியே ப்ளசண்ட்டா இருக்கும். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்க தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி புதுசா ஏதோ நெறைய திங்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இந்த நெறைய கையால செஞ்ச பொருட்கள்னு நெனைக்கிறேன். அறிவியல் பூர்வமா, அதுக்கப்புறம் இந்த ட்ரெடிஷ்னலாவும் இருந்துச்சு. அது அறிவியல் பூர்வமாவும் இருந்துச்சு. அப்புறம் நெறைய பெயிண்டிங் இருந்துச்சு. இதோ இந்த நடராஜர் சிலை தனித்தனியா பிரிச்சு வச்சு, அது நம்ம அந்த ஸ்டாண்டிங் ஹேர்ன்னு ஒண்ணு இருக்கும். அங்க போய் நின்னு பார்த்தா, அது ஃபுல்லா அந்த நடராஜர் சிலை வந்து உருவமா தெரியும். அவ்ளோ அழகா இருக்கும். அங்க நின்னு என் ஹஸ்பண்ட் தான் என்ன பார்க்க சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு எதுக்கு இவங்க நிக்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சது. அது அங்க நின்னு பார்த்தா தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தேன்னா, அது அது தனித்தனியா எடுத்து வச்சிருந்தாங்க பார்ட் பார்ட்டா. அதனால அது அப்படி நின்னு பார்த்தா அழகா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி நெறைய இந்த ஹார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டு, இந்த மாதிரி நெறைய குட்டி குட்டியா அந்தந்த இடத்துலயும் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. இந்த மாரி தராசு இதெல்லாம். அதுக்கப்புறம் அங்கங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்லயும் இருக்கும் இது. நான் எப்போ போனாலும் இந்த லைட்ட மட்டும் நான் மறக்காம பார்த்துருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அந்த டிராயிங்கோட அதுவும் மேலேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் அழகாவே இருக்கும். இதெல்லாம் இந்த ஆமை வந்து இருக்கிற மாதிரி, மேல மீன் தொட்டி இருக்கிற மாதிரி, குட்டி கடல் மாதிரி அந்த மாரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குருவி, பெரிய கடிகாரம், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாத்த விட அங்க டெடி மாதிரி ஒருத்தவங்க வேஷம் போட்டுட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போய் அவங்க கிட்ட கையெல்லாம் குடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் போய் ஃபோட்டோ புடிக்க சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்ப போய் எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு நானும் போய் ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு வந்து ஹாய் சொல்லி ஹைஃபை பண்றதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். அது என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கே தெரியும் வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் தான். அவங்க வந்து ஹாய் சொல்லி கை குடுத்த உடனே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஹைஃபைஸ் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் அத பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா அங்க நெறைய இந்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, நெறைய படத்துல கூட பார்த்துருப்போம். பெயிண்டிங்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அத எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நெறைய இருந்துச்சு. ஒரு 3 ரூமுக்கு இதுதான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பெயிண்டிங் தான். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாரி பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ஹார்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு, இந்த மாதிரி அறிவியல் பூர்வமா கொஞ்சம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் போய் நல்லா உத்து உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் கிடையாது. நான் சும்மா வேடிக்கை பார்க்குற கேஸ் தான். எனக்கு அந்த அறிவியல் பூர்வமாலாம் பெருசா எதுவும் யோசிக்க மாட்டேன். போய் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவங்க வந்து ஒரு கொஞ்சமாவது அறிவுல இந்த மூளைய யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த வேலைலாம் கிடையாது. நம்ம எப்பயும் மூளைக்கு ரெஸ்ட் தான் குடுத்து வச்சிருப்போம். அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாரி யாரெல்லாம் இந்த மாதிரி பெருசா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துருவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து மூளைய யூஸ் பண்றவங்க இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க குட்டி குட்டி அந்த கப்பல் மாதிரிலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அங்கேயும் அந்த ரூம்லயுமே நெறைய அந்த ஹார்ட்லாம் இருந்துச்சு. எனக்கெல்லாம் பெருசா எதுவுமே தெரியல அது. டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மூவிலாம் ஒரு சில வாட்டி பார்த்துருக்கேன். இந்த மாரி டிராயிங்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் நெனச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா, என்னலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். அங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயாச்சு.
நான் ஃபர்ஸ்ட்லாம் மாலுக்கு போம்போது, இந்த எக்ஸலேட்டர்ல ஏர்றது எனக்கு ரொம்ப பயம். அது கால் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குமா, நெறைய சினிமாலாம் பார்த்துருக்கோம்ல, தெரியாதவங்க போய் விழுந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி போய் விழுந்துருவனோன்னு பயம். ஆனா எனக்கு அதுல போணும்னு ரொம்ப நாள் ஆசை. நம்ம ஊர் சைட்லாம் பெருசா இருக்காது. ஏதோ ஒரு கடையில இருக்கும் தான். பட் நான் அந்த மாரி கடைக்குலாம் போனது கிடையாதா, எனக்கு வந்து அங்க போணும்னா பயம். ஃபர்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கைய புடிச்சுக்கிட்டு, அவங்க என்ன புடிச்சுக்கிட்டு அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்லாம் போவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே. அது இப்பவுமே பார்த்து பார்த்து தான் போவேன். இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு. என்ன மாரிலாம் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாரி அந்த நகரும் படிக்கட்டுல ஏறதுக்கு பயப்படுற யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அங்க வந்து குட்டி குட்டியா மான்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் அங்க ஒட்டி வச்சிருந்தாங்க. இது நெறைய இருக்கும்னு நெனச்சேன். பட் ஒரு கடையில மட்டும் ஒட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த இன்னொரு ரூம்லயும் டிராயிங் இருந்துச்சு. அது கூடவே இந்த ஆமை, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கடல் குதிரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவுமே இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபுட் கோர்ட் போய் ஏதாவது நமக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கான்னு போய் பார்த்தேன். ஆனா எதுவுமே கிடைக்கல. ஃபுல்லா ஜங்க் தான். நான் சாப்பிடலன்னா என் ஹஸ்பண்ட் சுத்தம் சாப்பிடவே மாட்டாரு. நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்டனா கூட என் கூட உட்காந்து சாப்பிடுவாரு. இல்ல நான் சாப்பிடணும்னு போனா அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அவரும் வாங்கி சாப்பிடுவாரு. ஆனா என்ன விட்டுட்டு தனியா அவர் சாப்பிடவே மாட்டாரு. நானும் கெஞ்சி கெஞ்சி சாப்பிட வைக்கணும். அவரு அங்க சாப்பிடல வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா வெளிய வந்து தான் ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சமோசா வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த கார்ன் இருக்குல்ல, அது வந்து ₹50 ஒரு கப்புன்னு சொன்னாங்களா, அதனால அத நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே சும்மாவாவது இருக்க நீ அதையாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அத வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் ஹஸ்பண்ட் சமோசா சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுதான் நாங்க மால்ன்னு போனா வாங்கி சாப்பிடுறது. பெருசா அந்த மால் போனா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறதுக்கு மட்டும் தான். அதுவுமே ரொம்பலாம் கிடையாது. ஒரு 200 அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் செலவு பண்றதே கிடையாது. மத்தபடி எனக்கு இந்த சுத்தி பார்க்குற இடம் மட்டும் தான் மால். இந்த டூரிஸ்ட் ஏரியா சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் மால். சும்மா ஏதாவது மைண்ட் அப்செட்டா இருந்துச்சுன்னா, போய் சுத்தி பார்த்துட்டு வருவேன். அங்க போய் வாங்குற அளவுக்குலாம் நமக்கு பட்ஜெட்டே கிடையாது. அப்புறம் இந்த மிரர் வந்து பெருசா ஒரு ரூம்ல இந்த மிரர் இருந்துச்சு. அங்க போய் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா, மிரர்ல என் முகம் அழகா இருந்துச்சு. ஆனா கேமரால அந்த அழகு முகத்த என்னால பதிய வைக்க முடியவில்லை. அவங்க போய் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்க இருக்கிறவங்கலாம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிவிஆர் இருக்குல்ல, அங்க போனோம். ஆனா நம்ம இப்போதைக்கு எங்கேயும் படம் பார்க்குற ஐடியாலாம் இல்ல. அதனால சும்மா அங்க ஓடிட்டு இருந்த குட்டி படத்த மட்டும் பார்த்துட்டு, அப்படியே குழந்தைங்களுடைய இடத்துக்கு போயாச்சு. அது அவங்களோட உலகத்துக்கு. என்னன்னா, அந்த பிளேயிங் ஏரியா அங்க தான் போயிருந்தோம். இது நம்ம ஊரு சடல்லாம் சுத்துவாங்கல்ல, அந்த குதிரை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இப்படி இப்படி போயிட்டு வரும் அது. அதுக்கப்புறம் இந்த ராட்னம் இந்த மாதிரி தான். அது வந்து நம்ம கிராமத்துல இருக்கிற மாரி சிட்டி கேமு. அதேதான். இது கொஞ்சம் ஸ்லோவா போகும் குழந்தைங்கன்றதுனால. பெரியவங்களுக்குமே இருக்கு. ஆனா நான் இதுவரைக்கும் ஒரு வாட்டியும் போய் பார்த்து விளையாடுனது கிடையாது. இதுல வந்து இந்த நம்ம ரிங்லாம் விட்டு அந்த பொம்மையெல்லாம் ஏதாவது போடுவோம்ல, அதே மாரி தான். இங்க வந்து அந்த ஒரு கிளிப் மாரி இருக்கும். அது போய் புடிச்சுக்கிச்சுன்னா நமக்கு அந்த பொம்மை, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா மேரேஜ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் மால்க்கு வந்து இந்த மாரி பிளேயிங் ஏரியாலாம் பார்த்துட்டு, "நீ இந்த மாரிலாம் நான் கூட்டிட்டு வந்தேன்னா, விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு எனக்கு ஃபோன்ல கேட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு இது மாரி பிளேயிங் ஏரியாலாம் அந்த திருவிழால வந்துச்சுன்னா, சடல் சுத்துறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் கேட்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இங்க ரேட் பார்த்தா நமக்கே போகணும்னு தோணாது. நான் மால் வந்தேன்னா ஒன்லி சுற்றுலா பயணி. அவ்வளோதான். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.